இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்டுக்கான பப்ளிக் எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்போது வெளியாகும் என்பது குறித்தும் மற்றும் ரிசல்ட் வெளியான பிறகு அதை செக் பண்ணுற மெத்தட் என்ன என்பதை பற்றிருந்தால் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது சம்மந்தமாக தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதிலே எக்ஸாமுக்கான டைம் டேபிள் மற்றும் ரிசல்ட் எப்போது வெளியாகும்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிட்டாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமே இருக்காதுன்னு சொல்லிட்டு சமீபத்தில் அறிவிப்பு பண்ணியிருந்து அவர்கள் ஏற்கனவே வெளியிட்ட டைம் டேபிளே 10th 11th 12th ரிசல்ட் எப்போது வெளியாகும், அதற்கான எக்ஸாம் எப்போது நடைபெறும்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ரிசல்ட் வெளியான பிறகு அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது சம்மந்தமாக அவங்க வெளியிட்ட பிடிஎஃப் என்ன உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். 2024-2025 ஆண்டு பப்ளிக் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் சம்மந்தமாக அப்டேட் கொடுத்துறாங்க. இதில் எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கான எக்ஸாம் டைம் டேபிள் ரிசல்ட் சம்மந்தமான அப்டேட் எல்லாமே கொடுத்துறாங்க. ரிசல்ட் எந்த தேதியில் வரும்னு சொல்லி பார்க்கலாம். 2024-2025 பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஷெட்யூல் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு சீரியல் நம்பர், டிஸ்கிரிப்ஷன், ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயர் 10th சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு டென்டேட்டிவ் டேட் ஃபார் ரிசல்ட்டுன்னு சொல்லி கடைசியாக கொடுத்துட்டாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா கிளாஸ் 12th ரிசல்ட் 9/5/2025 வெளியாகும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் 11 10th ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 19/5/2025 வெளியாகும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த டேட்டில் எக்ஸாம் வெளியாகிடும். இது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் ரிசல்ட் எப்போது வெளியாகும் சம்மந்தமாக சில வதந்திகள் பரவியது. இதனால் அவங்க அஃபிஷியலாகவே ஏற்கனவே மென்ஷன் பண்ண டேட்டில் ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டாங்க. இதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதன் ரிசல்ட் வருவதற்கான அஃபிஷியல் டேட். அடுத்ததாக ரிசல்ட் வந்த பிறகு நீங்கள் 2 வெப்சைட் மூலமாக செக் பண்ணலாம். அது என்னன்னு சொல்லிட்டு ஓரலாக பார்க்கலாம். அதை செக் பண்ணுறதுக்கு கூகுள் சர்ச்சில் போயிட்டு TGTNGOVன்னு சொல்லி டைப் பண்ணோம். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே TG.TN.GOV.ன்னு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வெளியான பிறகு தேர்வு முடிவுன்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே 10th 11th 12th ரிசல்ட் சொல்லி ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் நம்பர், டேட்டா பற்றி என்டர் பண்ணி ரிசல்ட் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிசல்ட் வந்த பிறகு இந்த வெப்சைட்டில் அதிகமானவர்கள் யூஸ் பண்ணும்போது வெப்சைட் எரர் ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி டைமில் மற்றொரு வெப்சைட்டை பயன்படுத்தி ரிசல்ட் செக் பண்ணலாம். நீங்கள் கூகுள் சர்ச்சில் போயிட்டு TNResults.nic.in வெப்சைட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கூகுள் சர்ச்சில் TNResults.nic சொல்லி டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா +1 ரிசல்ட், எஸ்எஸ்எல்சி ரிசல்ட், +2 எக்ஸாமினேஷன் ரிசல்ட், இந்த மாதிரி ரிசல்ட் வந்த பிறகு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் நம்பர், டேட்டா பற்றி என்டர் பண்ணி கேப்சா என்டர் பண்ணி சப்மிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் ஷோ ஆகும். இதுதான் ரிசல்ட் குறித்து வெளியான முக்கிய அறிவிப்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.